நேற்று தஞ்சாவூர் போகிறதுக்கு ஆண்டவர் எனக்கும் உதவி செஞ்சாங்க. சகோதரர்கள் பகிர்ந்து கொண்ட அந்த காரியங்கள் தான் பேசினாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. எபிரேயரில் தான் வார்த்தையை ஆரம்பித்து நம்ம எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அதாவது ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதியின்படி வாழணும்னு சொன்னாங்க. அப்படி வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளை பார்க்க ஆதி அப்போஸ்தலர்களும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்த எல்லா மனுஷர்களும் பார்க்க ஆசையாக இருக்கிறாங்க. கேட்டது போல தேவ தூதர்களும் அதை பார்க்க ஆசையாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அவங்க ஒன்று செஞ்சு தேவனை பிரியப்படுத்துறாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த டாஸ்கில், அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த தீர்க்கதரிசிகளுக்கு, அந்த வாழ்ந்த எல்லாருக்கும் ஒரு சில காரியங்கள் கொடுத்து ஆண்டவர் அவர்களை அங்கீகரித்து அப்படி ஆசீர்வதித்தார். ஆனால் புது உடன்படிக்கையின் கிறிஸ்தவனாய் இருக்கிற எனக்கு கிறிஸ்துவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அதனால அந்த முடித்துவிட்ட அந்த காரியத்தை பார்த்து விசுவாசமாய் ஓடுகிறவனை பார்க்க ஆசையாய் ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்குன்னா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கூட்டம். ஏன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க? நம்மளை போல சோதிக்கப்பட்டு தானே அவங்களும் வருவாங்க, நம்மளை போல தானே அவங்களும் வருவாங்க அப்படின்லாம் இல்லை. அவர்களுக்கு விசேஷித்த ஒரு நன்மை கிடைச்சிருக்கே. கிறிஸ்து அவர்களுக்காக மரித்து எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறாரே, அதை விசுவாசித்து அவர்கள் ஓடுறாங்களா அப்படின்னு பார்க்க ஒரு கூட்டம் நம்மை பார்த்துக்கிட்டே இருக்கு. 1000 கண்ணு நம்மளை பார்க்குதுன்னு சொன்னாங்க. அதை சொல்லும் போது எப்படி சொன்னாங்க சகோதரர்கள்? அந்த காரியத்தை நாம் விளங்கும்படி எப்படி சொன்னாங்க, ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி உணர்த்துறாங்கன்னா, அவர்களுக்கு பரிசுத்த ஆவி தலைமேல் இருந்துச்சு. அவர்களுக்கு பரிசுத்த ஆவி வெளியிலிருந்து ஒரு சில காரியத்தை உணர்த்தி சொல்லி ஏதோ ஒரு காரியங்கள் சாட்சியாய் நிறுத்தும்படி இருந்துச்சு. ஆனால் புது உடன்படிக்கையின் கிறிஸ்துவன் பரிசுத்த ஆவியை உள்ளே பெற்றுக் கொண்டிருக்கிறான்னு சொன்னாங்க. அவனுக்குள்ளே இருந்து அவனை நடத்துகிற கிறிஸ்து அவனை எல்லாவற்றையும் செய்ய அவனுக்கு உதவி செய்வார் அப்படின்னு உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறதுனாலே இந்த வாழ்க்கை உங்களுக்கு சாத்தியம்தானே. அப்படி வாழாத பட்சத்தில் எங்கள் மூஞ்சில கரியை நீங்கள் பூசிடாதீங்க அப்படின்னு நம்மை ஆசையாய் ஒரு கூட்டம் பார்க்குதுன்னு சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப உற்சாகமான செய்தி. என்னால் முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு உன்னால் முடியும் அப்படின்னு தட்டி கொடுக்குற ஒரு சந்தோஷமான செய்தி. 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், நம்ம இல்லாமல் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்து செஞ்சு முடிச்சுட்டாங்க. நியமிச்சுன்னா ஏதோ வச்சிருக்கிறாங்க இப்போ செய்வாங்க அப்படிலாம் இல்லை. ஆல்ரெடி செஞ்சு முடித்து கிறிஸ்துவை அனுப்புனாங்க. இந்த காலையில் பாடல் பகுதியில் இந்த கடைசி பாட்டு பாடும் பொழுது பிரதர் அதை குறித்து கொஞ்சம் விளக்கமாய் சொல்லும் போது எனக்கு உற்சாகமாக இருந்துச்சு. வாழ்ந்திடுவோம், இயேசுக்காய் வாழ்ந்திடுவோம், ஜீவனுள்ள நாளெல்லாம் இயேசுக்காய் வாழ்ந்திடுவோம் அப்படின்னு. பூமிக்கு வந்த கிறிஸ்து 33 வருஷம் வாழ்ந்து மரிச்சிட்டாங்க எனக்காக, நமக்காக. நீனும் செத்து எனக்கு ஒரு சாட்சியாக இருந்து ஆண்டவர் ஒருபொழுதும் சொல்லவே இல்லை. நீ வாழு, நான் உனக்காக மரிச்சிட்டேன், எனக்காக நீ வாழு, உனக்கு எவ்வளவு ஆயுசு வேணும் நான் தர்றேன். அதனால தான் அவர் சாட்சியாக இருக்கிற கண் கூட பார்க்கிற சகோதரர்கள் 80 வயசுக்கு மேலேயும் உற்சாகமாய் நம்மை உற்சாகப்படுத்துகிறாங்க. நீ வாழு, வாழ்ந்து நீ சாவு, அது என்னை பிரியப்படுத்துன்னு சொல்கிறாங்க. அப்படி வாழ்ந்து உனக்காய் நான் வாழ வந்து நான் மரித்தேனே, எனக்காய் நீ வாழ்ந்து மரிச்சிடு, மரிச்சு என்னோட வந்துரு. ஏன் அப்படின்னா உயிர் என்னுடையதுன்னு சொன்னாங்க. அந்த உன வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிற அந்த ஜீவன் என்னுடையது. நான் தான் அதை ஊதி உனக்கு கொடுத்தேன். அதை புதுப்பிச்சு உன்னை தைரியமாய் பயப்படாத அப்படிங்கிற ஆவியை உனக்கு இருதயத்துக்குள்ளே கொடுத்ததும் நான் தான். அதனால நீ வாழ்ந்து ஒரு ஜீவனை எனக்கு கொடுத்துரு.
அதை தான் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த புது உடன்படிக்கையின் கிறிஸ்துவாய் வாழுகிற நமக்கு விசேஷித்த நன்மை கிறிஸ்து மூலியமாய் நமக்கு உண்டாயிருக்கு. எந்த மனுஷனும் பார்க்க முடியாத ஒரு நன்மை நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு தேவ தூதர்கள் பார்த்து ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு சில சப்போர்ட்டு, ஒரு சில உதவி, ஒரு சில பரிந்து பேசுதல், நம்முடைய விசுவாசம் எடுபடாதபடிக்கு அவங்களுக்கு எல்லா விசுவாசத்துக்கு சோதனை வந்துச்சு, ஒரு எண்டு வந்துச்சு. ஆனால் நமக்கும் ஒரு எண்டு வரும். அது கிறிஸ்துவே முடிக்க இருக்கிறார். துவக்கினவர் கொடுத்தவர் ஆரம்பித்து முடிக்கும் பொழுது நமக்கு ஒரு தைரியம் வருது. அந்த தைரியத்தை நீங்கள் பெற்றவர்களாக இருக்கிறதுனால அந்த காரியத்தை மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி உன்னை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க நேற்று பேசின கான்ஃபரன்ஸில் பேசின கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த ஒரு வசனத்துக்குள்ளே எழுதி முடிச்சிட்டாங்க. அடுத்த கட்டம் அது எப்படி போகுது அப்படின்னாக்கா, அப்படி சூழ்ந்து அப்படி இருக்கிற எல்லாத்தையும் பாரமான ஒன்றுன்னு போட்டிருக்கு. பாரமான யாவற்றையும் அப்படின்னா உலக கவலைகள், கிறிஸ்துவுக்கு அடுத்த இந்த பரிசுத்தவான்கள் வாழுகிற வாழ்க்கைக்கு அடுத்த இந்த பரிசுத்தத்துக்கு அடுத்த கவலைகளை நாம் சுமந்து கொண்டு தவிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது நமக்கு சும்மா அப்படியே வந்துட்டு போகிறதா இருக்கணும். உலக செய்தி தெரிஞ்சுக்கூடாது இல்லை, அது ஒரு டாப்பிக்காக தான் இருக்கணும். இங்கே கேட்குறோம்ல அடிக்கடி, நோண்டி துருவி அப்படியே பக்கம் பக்கமாக வாசித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒன்றுமே இல்லை. பக்கம் பக்கமாக வாசிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க ஆண்டவர். அதை நம்ம விட்டுறோம். காரில் போகும்போது பிரதர் சகோதரர்களோட வாலிப பிள்ளைகளோட பேசிட்டு போகிறாங்க சந்தோஷமா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். இந்த பிஸியான உலகத்தில் வாலிப பிள்ளைங்களை போய் கேட்டு கடவுளை தேடுறீங்களா, உங்களுக்கு பைபிள் படிக்கவோ ஜெபம் பண்ணவோ எவ்வளோ நேரம் இருக்குன்னா சொற்பந்தான். ஏன்னா அவங்களோட காரியங்கள் அப்படி தான் இருக்குது, உண்மைதான். ஆனால் அதையும் மீறி தேவன் எதிர்பார்க்கிற காரியம் இது உள்ளதான் மறைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிற வாலிபர்களை அடுத்த ஜெனரேஷனாக ஆண்டவர் உருவாக்கி சீசர்களாய் மாற்ற விரும்புகிறார். அப்படி அந்த பாரமான காரியத்திலே நாம் மாட்டிக்கொள்கிற 3 விஷயங்களை குறித்து பேசுகிறாங்க. அது சாப்பாடு, அது நல்லா தூங்குறது, அது பாலியத்துக்கு அடுத்ததான ஒரு செக்ஸுவல் காரியங்கள். இது 3 ஒரு மனுஷனை கட்டி போட முடியும். அப்படி கட்டி போட்டுட்டா அவன் கேட்டது போல பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட முடியாது. இப்போ அத்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்னா கால் சட்டை போட்டிருப்பாங்க, பனியன். லேடிஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வெயிட்டான காரியமோ அவங்களுக்கு தடை பண்ணுகிற எந்த காரியத்தையும் எல்லாத்தையும் விட்டுடுவாங்க. அவங்க அந்த அந்த லக்கை அதை அடையக்கூடிய ப்ராக்டிஸே அவங்கள அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஏதோ இந்த தடவை கொஞ்சம் ஓடி ஜெயிச்சிட்டோம், அடுத்த தடவை ஃபைனல் வருது, அந்த மேட்சில் கொஞ்சம் வெயிட்டை தூக்கி கொஞ்சம் பாக்கெட்டில் போட்டு ஓடுவோம் அப்படிலாம் இல்லை. வர 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 தங்களுடைய வெயிட்டை குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது பாரமான எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ முடியாத அளவுக்கு நம்ம என்ன நெருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம எல்லாத்தையும் கழிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. அப்படி வாழுகிற அந்த மனுஷனை குறித்து சந்தோஷமாக இருக்குன்னு அந்த பிரதர் இந்த பாட்டு பாடும்போது அந்த காரியத்தை சொல்லும் போது எனக்கு அப்படிதான் வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு வாழ்ந்த கிறிஸ்து நமக்காக இப்படி வாழ்ந்து முடிச்சாரே, அவருக்கு நாம் வாழ்ந்து நம்முடைய உயிரை தரணும். நம்முடைய ஜீவனை அவர் கையில் பவுல் ஒப்புவித்தது போல, இதோ ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல போராட்டம் போராடினேன்னு அப்படி கையில் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு மனித அப்படி ஜீவனை தந்து தேவன் நம்ம எதிர்பார்க்குறாங்க. அவரை நாம் ஒருபோதும் ஏமாற்றிடக்கூடாது. அதுதான் நம்ம ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் கூட்டி சேர்த்து நமக்கு ஒரு சில வழிவாசலை சொன்னாங்க. அப்புறம் அதே பாட்டிலே பிரதர் காலையில் இது பண்ணும்போது எனக்கு அப்படி உணர்த்தலாம் இருந்துச்சு. சாத்தான் என்ன சொல்கிறான்னா, என்னை பணிந்துகொள், நான் எல்லாத்தையும் தரேன். அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நான் எல்லாத்தையும் தந்துட்டேன், எனக்கு நன்றி சொல்லுன்னு சொல்கிறாங்க. எது நமக்கு ஈஸியாக இருக்கும்? என்ன நீ பணிஞ்சிக்க அப்படின்னா பணிய முடியாது. பணிந்து கொள்கிற ஆளே இல்லை. சுயம் உடையப்பட்டு அப்படி காரியங்கள்லாம் அப்படி பணிந்து கொண்டு சாத்தாண்ட பணிஞ்சிக்கிட்டு வாங்கணும்னு ஒன்றும் நமக்கு அவசியமே இல்லை. ஏனென்றால் அவனையும் படைத்த, அவனையும் தலை நசுக்கி அவனை வெற்றி சேர்ந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் விசேஷித்தவன். யாத்திராமத்தில் ஒரு கூட்டம் அப்படி நின்றுச்சு. மோசே கேட்கிறார், ஆண்டவரே நாங்கள் விசேஷம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னா அது என்னன்னா, நீங்க எங்களை நடத்துறதுனால தான், நீங்க எங்க கூட வர்றதுனால தான், நாங்கள் உங்களோட ஜனமா இருக்கிறோமே, அதை தவிர எங்களுக்கு என்ன விசேஷம்? ஒரு ஒண்ணுமே இல்லை, என்னை விட்டுடுங்க ஆண்டவரே அப்படின்னு போகும்போது, இல்லை நான் இருக்கிறேன் உனக்கு சப்போர்ட்டா, உனக்கு முடியாத காரியத்தை நான் செய்வேன்னு சொல்லி அப்படி
போன மனிதர்களை ஆண்டவர் அழைத்து சபையாய் கூட்டியிருக்கிறார். அந்த இருதயத்தோடு இருந்தால் மாத்திரம் தான் நமக்கு நன்றி இருக்கும். என்னால் முடியாத ஆண்டவரே, யோவான்ல போன வாரம் கேட்டது போல அதே வார்த்தையை ரிமைண்ட் பண்ணாங்க, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க தான் ஒரு பத்திரமான வாழ்க்கையை வாழ்வாங்க. அப்படி உணவு உங்களை கட்டி போடுதா? அப்படி காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கா? அதில் அப்படி என்னை பணிந்துகொள் எல்லாத்தையும் தர்றேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? இந்த இந்த வசனம் எபிரேயரில் என்ன எப்படி சொல்லி முடிக்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் உனக்கு நான் செஞ்சு முடிச்சுட்டேன், என்னை துதி செய்ய வரியா? ஒரு கூட்டத்தை நான் தெரிந்து கொண்டேன், அந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் பேர் வைக்கிறாங்க, என் துதியை சொல்லி வரும் கூட்டம். எனக்காய் அப்படியே பெரட்டி அப்படியே ஏதோ ஒன்று வாழ எனக்கு அது முடியாததை நான் கேட்க போறேன், அவங்க வந்து எனக்காக செஞ்சா மட்டும்தான் அவங்களை நான் அங்கீகரிப்பேன், அப்படிலாம் எதுவும் இல்லை. ஒரு ஸ்திரியை குறித்து ஆண்டவர் மெச்சி சொன்ன வார்த்தை, தன்னால் இயன்றதை செய்தால். அதுக்கு மேல ஆண்டவர் 5 காசு கூட கணக்கு கேட்க மாட்டாங்க. நல்ல தெய்வம், நம்மளை நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தெய்வம் நமக்கு அப்பாவாய் வந்திருக்கிறாரே, அதுதான் நமக்கு சந்தோஷம். 1000 பேர் என்னை புரிஞ்சுக்கலான்னு பரவாயில்ல, அப்பா என்னை புரிஞ்சு போறாருன்னு ஒரு மகன் எப்படி அப்பாவை டிபெண்ட் பண்ணி நான் சார்ந்து கையை பிடிச்சி சந்தோஷமா நடந்து போறானோ, அந்த வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டது தான் புது உடன்படிக்கை கிறிஸ்தவன். உதறிட்டு போறவன்ட்டு ஆண்டவர் கேட்கறதே இல்லை, அதை யோசிக்கிறது இல்லை. அப்படிதான் ஆண்டவர் நமக்கு காரியங்கள் பண்றாங்க. மத்தேயு 6:9 ஒரு ஜெபத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம அடிக்குவதோட கேட்டது தான். அதுல அநேக காரியங்களை, அநேக வார்த்தைகளை நேற்று நான் அதை கேட்டேன். அநேக வார்த்தைகளை ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது அப்படி ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு ஆரம்பிச்சு அநேக ஒரு 4-5 வசனங்களை சொல்லி அதிலே 13 என்றென்றைக்கும் உம்முடையவர்களே அப்படின்னு ஆமேன் என்பதேன்னு சொல்லி அப்படி ஜெபத்தை முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு ஜெபத்திலிருந்து ஒரு வார்த்தையை உருவி திரும்பி அதை 2வது வாட்டி பேசுனாங்கன்னு நேற்று கேட்டார். அது என்ன அப்படின்னா, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மத்தேயுல எழுதுனது. இப்ப ஆண்டவர் வந்தா கிருபையா என்னை மன்னிச்சுடுவார், இந்த வசனத்தை மாற்றி அப்படி போட்டுருவார் அப்படிலாம் பண்ண மாட்டார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொன்னாரு. அன்னைக்கு சொன்னதா இயேசு இன்னைக்கு வந்தாலும் அதே வார்த்தையை சொல்லு. அதனால நம்ம யாரை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குமே, அந்த விடுதலையை நாம் அனுபவிக்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார். ஏதோ ஒரு கட்டோட, ஏதோ ஒரு இருளோட, அப்படியே ஒரு வெளிச்சம் இல்லாமதெல்லாம் அப்படிலாம் இருக்கவே இல்லை. அதனால ஆண்டவர் நான் வெளிச்சமா இருக்கிறேன்னு அடிக்கடி சொல்றது என்னன்னா, இருட்டு ஒன்றுட்டு இருக்கவே கூடாது. இருட்டு ஒன்றுட்டு இருக்கு, அதை காட்ட நான் வெளிச்சம் அடிக்கிறேன், அதுல நீ பிரதர் போகும்போது கார்ல ஒரு காரியத்தை சொன்னாங்க. எனக்கு அது இப்போ சக்கு ஞாபகம் வருது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் பிரகாசமா இருக்கிற வெளிச்சமா இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அப்போ வெளிச்சத்தை நமக்கு காட்டும் பொழுது ஒரு டப்பாவில் அந்த ஸ்குரு மற்ற இந்த காரியங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய இருதயமும் நமக்கு உள்ள எண்ணங்களும் அதை வெளிச்சத்தில் அப்படி கொட்டி விட்டுட்டா, இந்த பளிச்சுன்னு டைல்ஸ், வெள்ளை டைல்ஸில் ஏதோ ஒரு சில காரியங்களை கொட்டிட்டா நம்ம எது தேவை எது தேவையில்லைன்னு பிரிச்சிருவோம். இது எனக்கு தேவையில்லை ஒதுக்கிடுவோம், பாரம் ஒதுக்கிடுவோம், பாவம் ஒதுக்கிடுவோம். விசுவாசத்தை நோக்கி என்னை நடத்தக்கூடியதை பொறுக்கி நமக்குள்ளே சேர்த்து வச்சுப்போம். அப்போ என்னதான் நமக்கு தேவை அப்படின்னா ஒரு வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் ஆல்ரெடி நமக்கு கொடுத்துட்டாங்க. நாம் மாத்திரம் இருளிலே மறைச்சு கொள்ளாதபடிக்கு அந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்து வெளிச்சத்தை பார்க்கணும். அதை தான் ஆண்டவர் சொல்லி நம்மை அப்படி நடத்த விரும்புகிறாங்க. அதனால தான் இந்த காரியத்தை திரும்பி ரிமைண்ட் பண்ணி அந்த ஜெபத்திலிருந்து திரும்பி ஆண்டவர் சொல்கிறாங்க, பிறருடைய தப்பிதங்களை பிறருடைய காரியங்களை மன்னிக்கல அப்படின்னு சொன்னால் உன்னோட காரியத்தை மன்னிக்க மாட்டேன், அது உனக்கு சுமிச்சமாக இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நீ அங்கே வந்து அதுக்கு கணக்கு கொடுக்கணும். இங்கே காரியங்கள் இதை தன்னைத்தானே நீதானே தெரிந்தால் நியாயம் தீர்க்கப்படாங்கிற வார்த்தையை நமக்குள்ளே ஆண்டவர் கிளைம் பண்ண விரும்புகிறார். அது அங்கல்ல, இங்கேயே ஆண்டவர் அப்படிதான் சொல்லி நம்மை விடுதலை பண்ண விரும்புகிறார். அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொள்ளாததுக்கு முன்பு நமக்கு எந்த ஒரு டெஸ்ட்டும் இல்லை, நமக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை, நமக்கு எந்த ஒரு காரியமும் இல்லை. நம் என்ன நினைச்சோமோ அதன்படி வாழ்வோம். அப்படிதான் சாத்தான் நமக்கு கொடுக்குற ஒரு லைசன்ஸோ நமக்கு கொடுக்குற ஒரு ஃப்ரீடமோ என்னன்னா, நீ என்ன நினைச்சியோ வாழு,
நீ கண்ணு பார்க்குறியா வாழு. கடன் படுறது உனக்கு செய்தி இல்லை, நீ கண்ணு பார்க்கறத வாழு. நீ என்ன ட்ரெஸ் பார்க்குற, கடனை வாங்கி நீ உடுத்து அனுபவி, நீ சந்தோஷமாயிரு. அப்படிதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அது எனக்கு எந்த ஒரு டெஸ்ட்டும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு சோதனையோ எனக்கு ஒரு இது காரியமோ இல்லை. அதனால ஸ்மூத்தாக போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் கிறிஸ்துவனாய் நான் மாறின பொழுது, கிறிஸ்து என்னை பிடித்து அவருக்குள்ளே என்னை அழைத்த பொழுது எனக்குள்ளே ஒரு போராட்டம் வந்துச்சு. அது என்னை ரெண்டா பிரிச்சுட்டுன்னு சொன்னாங்க. அது என்னன்னா, மனித சாயல், தேவ சாயல். இதுக்குள்ளே தவிக்கிறவனாய் நீ இருக்கிறியா, இல்ல கிறிஸ்தவனாய் சபையிலே உட்காந்துக்கிட்டு பழைய மாதிரியே தான் இருக்கிறியா அப்படின்னா, கிறிஸ்துவனா நீ இல்ல கிறிஸ்து உன்னை நடத்துகிறாரான்னு நீ கேட்டு பார்க்கணும்னு சொன்னாங்க. இப்ப புது உடன்படிக்கையின் கிறிஸ்தவனாய் ஒருத்தன் வந்துட்டான்னா, அவன் எனக்கு உள்ளது எல்லாம் ஒன்றும் இல்லை, பழையவனை எல்லாம் ஒழிஞ்சாதான் புது உடன்படிக்கை அவனுக்குள்ளே வரும். அது வரைக்கும் கிறிஸ்து அப்படி வெயிட் பண்றாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம் அநேக முறையில், அநேக காரியங்கள். அப்போ உள்ள வரும்பொழுது என்னுடைய போராட்டம் எல்லாம் ஒழிஞ்சிருமா அப்படின்னா, சாவர வரைக்கும் இருக்கும். அந்த போராட்டத்திலே இதுவா அதுவா, தேவனை நான் பிரியப்படுத்த வந்திருக்கிறேனா இல்ல என்னை பிரியப்படுத்த வந்திருக்கிறேனான்னு ரெண்டு போராட்டத்துல தேவனை நான் பிரியப்படுத்த வந்திருக்கிறேன்னு வருகிற மனுஷனுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கிறாங்க ஆண்டவர். அப்படி ஒரு போராட்டத்துல நீங்க கடைசி வரைக்கும் இருந்தாலும் சரி, அது உங்களை பத்திரப்படுத்தும்னு நான் அப்படின்னு கேட்டேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, அது இந்த வார்த்தையை கேட்கும்போது என் வாழ்க்கை ஸ்மூத்தா இருக்கு பரவாயில்ல அப்படின்னு இருக்காது. அது எனக்கு ஒரு சோதனையை உண்டு பண்ணும். இந்த வார்த்தையை என்னை வாசிக்கும் போது அது என்னை குத்தும், என்னை காயப்படுத்தும், என்னை டிஸ்டர்ப் பண்ணும். என்னை பிரியமாவே வாழ விடாது. எனக்குள்ள ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ எனக்குள்ள ஒரு காரியங்கள் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அப்போ எடுக்கிற ஒரு முடிவு கிறிஸ்துவுக்கு பிரியமா இருந்தால் அது தேவ சமாதானத்துக்குள்ளே என்னை சந்தோஷமாய் நடத்தும். கடைசி வரைக்குமே அப்படி நடத்தும். அந்த ஒரு போராட்டத்தில் நீங்க வாழ்றீங்களா, இல்லை நான் கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டா எனக்கு எந்த ஒரு போராட்டம் இல்லை, எந்த ஒரு இதுவும் காரியங்கள் இல்லை. கொரிந்திய ஜனங்களை கொரிந்தியருக்கு பேசும்போது பவுல் அப்போஸ்தலன் பேசுகிற வார்த்தையை கேட்டு அவர்கள் மன கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் இப்போ தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் உண்டாகி அதை அவங்களுக்கு குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்பினாங்களே, அதை குறித்து எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கு அப்படின்னு பவுல் சொன்னது போல, கிறிஸ்தவராக இருக்கிற நமக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு குத்தப்பட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிறோமான்னு ஆண்டவர் அநேக வழிகளை நமக்கு முன்பாய் வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம ஒருவேளை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோமா, இல்லை எடுத்து அதை அனுபவிக்கிறோமா அப்படின்னு நமக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. அப்போ கிறிஸ்தவனாய் மாறின எல்லாருக்கும் ஒரு போராட்டம் இருக்கு. அது பாவ போராட்டமா பரிசுத்த போராட்டமான்னு முடிவு எடுக்கிறது நம்ம கையில தான் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அப்படி தவிக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அதை நான் ஜெபிக்கும் போதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே சந்தோஷப்படுகிறார். அப்படி நமக்குள்ளே உலாவி அப்படி தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு ஒரு ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறாங்க. அதுதான் அந்த பாடும்போது நம்ம கேட்டோம். அதுக்காக தான் ஆண்டவர் மறிச்சிருக்கிறாங்க. ஏதோ நான் மறிச்சுட்டேன், உன் பாவம் எல்லாம் சரியா போச்சு, நீ எப்படி வேணாலும் வாழ அப்படிலாம் இல்லை. நீ உனக்கு கிடைக்க முடியாத, நீ எதிர்பார்க்காத, யாருமே உனக்கு கொடுக்க முடியாத ஒரு நித்திய ஜீவனை, ஒரு பரிசுத்தத்தை, என்னுடைய சுபாவத்தை உனக்கு கொடுக்க அப்படி மாம்சமும் ரத்தமானாய் பூமிக்கு வந்த. இந்த வாழ்க்கை என்ன இல்லாமல் வேற யாரும் உனக்கு கொடுக்க முடியாது. என்னை டிபெண்ட் பண்ணியே இரு, என்னையே என் கையை பிடிச்சிட்டு அப்படி சார்ந்துரு, அது உன்னை பத்திரப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அப்படி மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் உங்களை அப்படி சூழ்ந்திருக்க, பாரமான எல்லாத்தையும் தள்ளிட்டு நெருக்கி நிற்கிற பாவத்தையும் அப்படி தள்ளி விட்டுட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி அப்படி ஸ்பீடாக போய் முட்டிக்கிறதுல வேணாம், பொறுமையாக வா, உன்னை நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்தில் அப்படி எல்லாத்தையும் சகித்து வாழ்ந்த கிறிஸ்துவை நீ கவனிச்சு பாரு. அவர் ஓடின ஓட்டத்திலே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, அதை பார்த்து ஓடினாரு. அதுவும் உனக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையும் கிறிஸ்து செஞ்ச காரியமும் உனக்கு சந்தோஷமாய் மாறினா மாத்திரம்தான் நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதா. இது எல்லாம் இல்லைன்னு கழிச்சுக்கிட்டு உன்னை நீ ரெடி பண்ணிப்ப அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாய் உற்சாகமாக இருந்துச்சு. நானும் அப்படி வாழ்வேன்னு நம்மளுடைய நம்பிக்கை சபைக்கு முன்பாய் சொல்வது தேவன் நம்மை கனப்படுத்துவார் என்ற நம்பிக்கை இருக்கு. பேதுரு எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம்.
நானும் கர்த்தருடைய வார்த்தையை உற்சாகமாய் கேட்டு அவர் ஆண்டவர் எங்கேயும் ஒரே ஆவியினால் நாம் ஒரே ஆவியை பெற்ற மக்கள் நாம் எங்கே போனாலும் தேவன் நம்முடைய தேவையை உணர்ந்தவராய் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஒரு குற்ற உணர்வும் நான் அடையலை. நம்ம யாரும் தேறினவர்கள் நம்ம கேட்ட மாதிரி அதிக உற்சாகம் அடைந்ததை நானும் தான் உணர்றேன். எங்கே போனாலும் தேவனை உற்சாகப்படுத்துகிறத நான் பார்க்கிறேன். இந்த எபிரேயர் புஸ்தகத்தை நான் நேற்று வாசித்து கேட்டபோது எனக்கு இன்னும் கொஞ்சம் வேறு விதமாய் ஒரு சிந்தனையை தந்தாங்க. நம்ம கேட்டோம், சகோதரர்கள் எல்லாரும் சொல்கிற காரியங்களை நாம் கேட்டோம், ரைட்டு, அது ஒரு ஆங்கிள். நான் அப்படி பார்க்குறேன். தேவதூதர்கள் அல்லது அந்த திரளான சாட்சிகளுடைய முகத்தில் நாம் கரி பூசக்கூடாது, அவர்களுக்கு ஒரு துக்கத்தை நாம் உண்டு பண்ணக்கூடாது. அதுக்கும் மேலே நான் இப்படி அதை வாசிக்கும்போது எப்படி வாசித்தேன்னா, இப்படி நாங்கள் ஒரு உணர்வடைந்தோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்குது. நம்மை சூழ்ந்து கொண்டு நிற்கிற சாட்சிகள் தான் 11ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் 13ஆம் வசனம் 11-13 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு வாழ்ந்த ஜனங்கள். அவர்களுக்கு அப்படிப்பட்ட அந்த அவர்கள் இப்போ நாம் ஓடுகிறோம். இந்த ஓட்டத்தை எப்படிதான் பொறுமையோட, அவசர கோலத்தில் அல்ல, பொறுமையோடு நாம் ஓடுகிறோம். சில நேரங்களில் அவசரப்பட்டு தடுமாறி விழுந்து அப்புறம் மூக்கு உடைஞ்சு அப்புறம் எழுந்து ஓடுறோம், திரும்ப ஓடுறோம். விழாத நடக்கிற ஒரு பிள்ளை இல்லை. அதனால் நம்ம பொறுமையோடு இயேசுவை நோக்கி ஓடுகிறோம். ஓட்டங்களில் முன்ன பின்ன தடுமாற்றங்கள் வருகிறது. தேவன் நம்மை நிமிர்த்துகிறார், தேவன் நம்மை நடக்க செய்கிறார். ஆனால் இந்த இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து ஒரு ஓட்டம், ஒரு மாரத்தான் ஓட்டம் மாதிரி விழிப்பார், ஒரு ஓட்டப்பந்தயம். அவர்கள் எல்லாருமே எப்படி எழுதியிருக்கேன், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாதவர்கள். 39 அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாதவர்கள். அவர்களுக்கு கிறிஸ்து இல்லை, பரிசுத்த ஆவியானவர். நாம் கேட்டால் எத்தனையோ முறை நாம் கேட்டுகிட்டே இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு மேலே ஏதோ வந்து ஒரு சில காரியங்களை செய்துட்டு போயிடுவார். ஆனால் நமக்குள்ளே ஆவியானவர் வந்திருக்கிறார். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்து வீரர்கள். ஆனால் அவர்கள் விசுவாசிக்க வேண்டியது என்னன்னு தெரியாதவர்கள். அவர்கள் விசுவாசித்தார்கள், அரிய பெரிய செயல்களுக்காக செய்தார்கள். சிங்கத்தின் வாயை கூட அடைச்சாங்க, நெருப்பை 7 மடங்கு நெருப்பை கூட அவிச்சு போட்டாங்க, பிள்ளைகளை சாக கூட கொடுத்தாங்க, செத்தவங்களை உயிரோடு கூட பெற்றுக்கொண்டாங்க. இப்படியெல்லாம் எழுதியிருக்குது. இவர்களுக்கெல்லாம் விசுவாசிக்கிற ஒன்று இல்லை, பார்த்து விசுவாசித்து ஓடக்கூடிய ஒருவர் இல்லை. அதனால் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சாட்சிகள், நான் எப்படி அதை விளங்கிக்கிறேன்னா, ஓடு ஓடு ஓடு, கோ கோ அப் அப். நீ கேட்டீங்களா? அப்படி ஓட்டப்பந்தயத்தில் எப்படி சொல்கிறாங்க, கை தட்டி ஓடுங்க 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 நீ உற்சாகப்படுத்துகிறது போல இந்த திரளான சாட்சிகள் அவர்கள் எழுந்து நின்று நம்மை, நீங்கள் இயேசுவை நோக்கி ஓடுகிறீங்க, உங்களுக்கு நாம் கேட்ட மாதிரி விசேஷித்தமான நன்மையானது ஒன்றை தேவன் நாங்கள் காணலை, நீங்கள் கண்ட மக்கள், தைரியமாக ஓடு, கோ கோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஓடு, உற்சாகமாக ஓடு, சந்தோஷமாக ஓடு, பயப்படாத. நாங்கள் விழுந்தோம், தடுமாறினோம், எத்தனையோ காரியங்கள். உங்களை அழைத்த ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக அவர் நடந்து போன பாதையில் தான் நீங்கள் ஓடுறீங்க. தைரியமாக ஓடுங்க, உற்சாகமாக ஓடுங்க, உற்சாகமாக ஓடுங்க என்று இந்த சாட்சிகள் நம்ம உற்சாகப்படுத்துறது நமக்கு கேட்குதா? யாராவது விழுவாங்க, இவங்களை போய் சொல்லலாம்னா நம்ம விழுந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க?
நான் அப்படித்தான் அவர்களை பார்க்குறேன். அவர் பயப்படாத, உற்சாகமாக ஓடு, உற்சாகமாக ஓடு. நானே அந்நியனும் பரதேசியுமா ஓடுனாள். நீ இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை, நீ மறுபடியும் பிறந்த பிள்ளை, நீ ஓடு, நீ அடைவாய். அவர்கள் அடையாமல் தூரத்திலே கண்டு எழுதியிருக்கு. நீ அடைவ, நித்திய ஜீவன் அடைவ, ஓடு, உனக்கு வாக்குத்தத்தம் கிறிஸ்துவாய் இருக்கிறார் அப்படின்னு அவர்கள் உற்சாகமாய் என்ன கைதட்டி உற்சாகமாய் ஓடு 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 என்று உற்சாகப்படுத்துகிறது போல தான் நான் அப்படி உணர்றேன். அப்படி உற்சாகப்படுத்துகிற திரளான சாட்சிகள் நமக்கு உண்டு. இன்னும் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே வாசிப்பார். நாம வந்து சேர்ந்திருக்கிற இடம் நம்மை குற்றப்படுத்துகிற ஒரு இடம் அல்ல. பாவங்கள் திருத்தப்படலாம், சீர்படுத்தப்படலாம், கண்டிக்கப்படலாம், உணர்த்துவிக்கப்படலாம். ஆனால் நம்ம வந்து சேர்ந்திருக்கிற இடம் எபிரேயருக்கு எழுதின 12ஆம் அதிகாரம். மோசே கூட மிகவும் பயந்து நான் நடுங்குகிறேன் சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. 21ஆம் வசனம் நீங்க வீட்டில் போய் வாசி. மற்ற நீங்களோ, நம்மைத்தான் சொல்லுது, மறுபடியும் பிறந்த பிள்ளைகளோடு நான் பேசிட்டு இருக்கிறேன். சபையில் அப்பம் விட்டு ஆண்டவருக்கென்று வாழணும்னு வருகிற வைரியன் தெய்வம் அல்ல. எல்லாம் எனக்கு பர்மிட்டட். ஆனால் எல்லாம் நான் ஆண்டவருடைய பிள்ளை, இது எனக்கு தகுதியாது. எனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளை என்ற தகுதி, மறுபடியும் பிறந்தவன் என்ற தகுதி, ஆவியை பெற்றவன் என்ற ஒரு நிலை எனக்கு இருக்கு. நான் இப்படி நடக்கக்கூடாதுங்கிறது, இப்படி நான் அனுபவிக்கக்கூடாது, இப்படி நான் உடுத்தக்கூடாது, இப்படி நான் பேசக்கூடாது, இப்படி நான் செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது, வாங்கினதை கொடுக்காம இருக்கக்கூடாது, இப்படி நான் தொழில் பண்ணக்கூடாது, இப்படி வியாபாரம் பண்ணக்கூடாது. இப்படி மறுபடியும் பிறந்த பிள்ளைக்குன்னு ஒரு இது இருக்காது. கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவனுக்கு கிறிஸ்துவின் குறைவுகள் இருக்கலாம். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு தவிப்பு அந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் அவன் இருக்கிறான். எல்லாம் அனுபவிக்கலாம் அப்படின்னா கனாபனாண்டு இல்லை. அவங்க மறுபடியும் பறக்காதவர்கள். மறுபடியும் பறக்காதவர்களை பற்றி நான் பேசிக்கிட்டு என்ன செய்ய முடியும்? மறுபடியும் பறக்கணும்னு தான் சொல்லலாம். நான் அங்கே போனால் அப்படி போயிடுறேன், இங்கே போனால் இப்படி போயிடுறேன்னு அவரை பற்றி நம்ம என்ன யோசிச்சிருக்கு? மறுபடியும் பறக்கல, அது அப்படிதான் இருக்கும். போனால் போன இடம், வந்தால் வந்த இடம், இப்படி இல்லது. இது எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஒரே மாதிரி. நான் ஆண்டவருடைய பிள்ளை, இதெல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை நாமோ. 22ஆம் வசனம், நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும், சீனாய் மலைக்கு இல்லை, சீனாய் மலையில தான் மேலே நான் வாசிக்கிறேன். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் சியோன் சபை, ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்துல வந்திருக்கிறோம். பரம எருசலேம் பரிசுத்தத்தின் தாய். ஆயிரமான தேவ தூதரிடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். 23, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களின் ஆவியினிடத்துக்கும் நாம் வந்திருக்கிறோம். 24, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்க நம்மோடு? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர்னா என்ன? தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் ஒரு மத்தியஸ்தம் பண்ணுகிறவர். அவர் என்ன பேசுகிறார்? நம்மை தேவனோடு எப்போதும் ஒப்புரவாக்கிட்டே இருக்கிறார். அதுதான் அவர் வேலை. நல்ல ஊழியம் செய்கிறோம்னா அதுதான் வேலை. மனுஷரை மனுஷரோடும் தேவனோடு ஒப்புரவாக்குறத நல்ல ஊழியம் செய்கிறேன்னு நினைக்கிற ஒரு சகோதரனுடைய வேலை. அப்போ ஆண்டவர் இங்கே நம்ம என்ன செய்கிறார்? புது உடன்படிக்கை மத்தியஸ்தர் நம்மை பிதாவோடு எப்போதும் ஒப்புரவாக்குறார். அவர் எப்போதும் தமது மூலமாய் பிதாவினிடத்தில் சேருவதற்காக எப்போதும் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இவங்க இந்த ரேஸில் ஓடுறாங்க, என்னை நோக்கி ஓடுறாங்க. பிதாவை அவர்கள் ஆவலாய் ஓடி வருகிறாங்க, அலட்சியமாய் அல்ல.
அற்ப சொற்பமான ஆதாயத்துக்காய் அல்ல இவர்கள் ஓடி வர்றது. இவர்கள் ஜீவனை, கிறிஸ்து எனக்கு ஜீவன் ஓடி வர்றாங்க. இவர்கள் தடுக்கிறாங்க, இவள் தவிக்கிறாங்க, தாகம் வருது, களைக்கிறாங்க. இதாவே இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் முன்னேறி வர நான் ஜெபிக்கிறேன். உண்மைதான், நீங்கள் சொல்றது உண்மைதான். இவர்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன். இவர் ரட்சிக்கப்படுவார்கள், இவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள். அதுக்காகத்தான் நான் வந்தேன். இவள் ஒருவரையும் நான் இழக்க விரும்பல. இவள் என் பிள்ளைகள், இவர்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன். அப்படி இங்கே எழுதியிருக்கிறபடி இயேசுவிடத்திற்கும் ஆபேலின் இரத்தம் பேசுனதை பார்க்கலும் நன்மையானவர்களை பேசுகிற ஒருவர். ஆபேலின் இரத்தம் என்ன பேசுனது கேட்கிறோம் நாம். அவனை பழிவாங்க. நம்ம பழிவாங்க இங்கே இல்லை, அது ஆண்டவர் பார்த்துக்குவாங்க. பழிவாங்கிறது எனக்கு ரோமர் 12 கிடையாது, அதை அவர் பார்த்துக்குவாங்க. நாம் யாரையும் பழிவாங்கல்ல. பக்குவமாய் தேவன் பக்கமாய் திருப்ப நம்ம ஆசைப்படுகிறோமா? எல்லாத்தையும் ஒன்றும் இல்லை நம்ம கேட்ட மாதிரி கேட்ட ஒரு தப்பான டாக்டர் கேட்டோம். நம்ம அப்படி தான் கேட்டேன் நினைக்கிறேன். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி என்னோட கூட வேலை செஞ்ச ஒருவருடைய அம்மா, அவங்களுக்கு ஏதோ வயிற்று பிரச்சனைன்னு போனால் போய் ஆப்ரேஷன் தியேட்டரில் படுக்க போட்டு வயிற்றை ஓப்பன் பண்ணிட்டா கேன்சர் எல்லா இடத்துலையும் பரவிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே இங்கே இருந்தால் அங்கே டாக்டர், நல்ல அருமையான டாக்டர், எனக்கு நல்லா தெரியும். அவர் அந்த மகனை கூப்பிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, ஐ ஹவ் டு க்ளோஸ், நான் மூடிடுறேன், தையல் போட்டு மூடி அப்படியே அனுப்பிச்சி விட்டாங்க. வச்சா தப்பாக போயிடும், அவ்வளோதான், சட்டுன்னு ஸ்ப்ரெட் ஆகிடும். இன்னும் சில டாக்டர்ஸ் உட்காந்து தப்பாக எடுத்துக்காது. உண்மையை சொல்லலைன்னா என்ன நடக்கும்? நோய் உண்மையை சொல்லலாம் என்னவா நடக்கும்? சபையில் அப்படி உண்மையை சொல்ல முடியாது, ஒருவரோடு ஒப்புரவாக்க வைக்க முடியாது, நம்மால் மன்னிப்பு கேட்க முடியாது. நமக்கு எல்லாருக்கும் என்னன்னா என்ன எல்லாரும் மன்னிக்கணும்னு தான் எண்ணம். எல்லா தவிப்பும் இங்கே உட்காந்துருக்க மனசனுடைய தவிப்பு என்னன்னா எல்லாரும் என்னை மன்னிச்சிடணும். நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன், மன்னிக்கவோ மன்னிப்பு கேட்கவோ நான் என் தவறுகளில் அப்படி நடக்க மாட்டேன். அப்படியா? இல்லை. நல்ல சபைனா நம்ம ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம்னா மனுஷரோடு ஒப்புரவாகணுங்கிறதுல தான் இருக்கும். நம்முடைய ஆவி தேவனோடு மனுஷரோடு எப்பவும் ஒப்புரவாகி மேட்டில் செட்டில் ஆகணும். இந்த இரத்தம், ஆபேலின் இரத்தம் பழிவாங்கும் அப்படின்னா இயேசுவின் இரத்தம் பரிகாரம் செய்யும் பிதாவேன் தான். இந்த இரத்தத்தினால் பரிகாரம் உண்டாகணும். எப்படி எழுதியிருக்கு? ஆபேலின் இரத்தம் பேசுனதை பார்க்கிலும் நன்மையானவைகளை, குணமானவைகளை, நம்முடைய நன்மைக்குரியவைகளை, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியராக இராமல் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கிற ஒருவர் நமக்காக இப்போதும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற, நன்மையானவளை பேசுகிற, இரத்தமாகியே தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தவர்கள் நாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நாம் வந்திருக்கோம். ஆண்டவர் இடத்துல அவர் நம்மை கைவிடவோ அவர் நம்மை தள்ளி விட்டு விடவோ நாம் நான் என்ன இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை நீ திரும்ப வீட்டில் போய் வாசிப்பார். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். அப்படிதான் விசுவாசிக்கிறேன். தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை நாம் கேட்டோம். நம்ம ஒருவனை ஆசீர்வதித்து அவனை ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரால். ஆனால் ஆசீர்வதித்து அவனை தாழ்மையாய் வைக்க கஷ்டம்னு கேட்டோம். அவருக்கு அதெல்லாம் கஷ்டம்தான். ஆனால் அவர் அன்பு கூறுகிற தகப்பனாக இருக்கிறபடினால அவருக்கு எப்படி தட்டணும்னு தெரியும். நீ ரோமர் 12ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிப்பாரு. அவர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷிக்கிறார், பலமாய் திருத்திடுவார். நாம மட்டும் பிள்ளையா இருந்தா, தேவன் நேசிக்கிற பிள்ளைன்னு நாம விசுவாசித்தா, என்னை எப்படியாவது தரை மட்டுங்க ஆக்குங்க ஆண்டவரே, உங்கள் பிள்ளை நான் உங்கள் சித்தம் செய்ய வந்தேன், குறைவுபடுகிறேன், என்னில் நான் பார்க்காததை நீங்கள் பார்ப்பீங்க.
நான் என் பார்வைக்கு நீதிமானாய் காணுகிறேன். உங்கள் பார்வையில் உங்கள் தராசில் நான் எப்படி இருக்கிறேன்னு பார்த்து என்னை நடத்துங்க. நான் பணியாத மாடு போல் இருந்தால், நான் தான் நீதிமான், நான் சுயநீதியாக இருந்தால் என்னை எப்படி தட்டணுமோ தட்டியெல்லாம் சரி பண்ணுவாங்க. அப்படியே நரகத்துக்கு தள்ளி விட்டுருவாங்கன்னு எழுதிருக்கு. நீ அந்த அதிகாரத்தை படிச்சு பாரு. போன வாரம் ஒரு சாட்சி கேட்டேன். சூப்பர், வெரி குட், சூப்பர். நான் போகணும்னு நினச்சா கூட உங்களுக்கு விகற்பமாக தானே தோணுது. நான் போகணும்னு நினச்சா கூட போக முடியாது. அப்படி சாட்சி சொல்லி முடிச்சோன்னு எனக்கு ஒரு யோசனை, போக முடிச்சா கூட போக முடியாது. அப்படி சுய சித்தம், சின்ன சித்தம், பெரிய சித்தம் எல்லாமே பேசிக்கிட்டே நம்ம இருக்கிறோம். ஒரு சிஸ்டர் போக முடிஞ்சா கூட போக முடியாதுன்றாங்க. எனக்கு பளிச்சுன்னு ஒரு பேதுரை இருக்கு. போகணும்னு நினைச்சாரா வலையை எடுத்துக்கிட்டு, போகணும்னு நினைச்சாரா வலையை எடுத்து தான் போகிறதோட இன்னும் கொஞ்சம் பேரையும் கெடுத்தாரா? போயிட்டாரா? போகணும்னு நினைச்சா கூட போக முடியாது. விடிய காலையில் அங்கே போய் நின்று பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? போக நினைச்சா கூட போகலையே. தேவன் எவரை நேசிக்கிறார பின்தொடர்ந்து போய் அப்படி பின்மாற்றமாய் வலையை எடுத்துக்கிட்டு நான் போறபடி போறேன் அப்படின்னா நான் பார்த்துருக்கேன். என்ன அப்படி நான் போகிறபடி போறேன் ஆண்டவரே, நோ, குறுக்கிட்டு வந்து அன்புள்ள தெய்வம் குறுக்கிட்டு என்னை திருப்பினது எனக்கு தெரியும். போனபடி விட்டுறதுக்கா? அதுதான் பெத்தம்மா, அதுதான் பெத்தாங்களா? ஜெனிப்பித்தேன்னு எழுதியிருக்கேன், அதுக்கு தான் ஜெனிப்பித்தாரா? போனபடி நீ போகணும். நான் போகணும்னு நினைச்சா கூட போக முடியாது. ஏன்னா தேவ அன்பு என்னை வந்து குறுக்கிட்டு என்னை திருப்பி பேதுருவை மடக்கி கொண்டு வந்துடு. என்ன சொல்லி அழைச்சாங்க? ஒன்று, மனுஷரை பிடிக்கிறவள ஆக்குவேன்னே, நீ பழையபடி வலையை தூக்குற, டோன்ட் கோ, நீ போக முடியாது. என் கண்களில் கிருபை பெற்ற பிள்ளை நீ, நான் உன்னை நேசிக்கிறேன், போகாத, வா. வந்துட்டாரா? போகணும்னு போனாரா? அவர் சித்தம் உடஞ்சிருச்சா? ஆண்டவர் சந்திச்சு அவர் சித்தத்தை உடைச்சிட்டாரா? உடைச்சு தவிடுபடி ஆகிட்டார். நீ படிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம வேசி பிள்ளை இல்லை, நம் தேவனுடைய பிள்ளை. நான் மறுபடியும் பிறந்தேன், மனம் திரும்பினேன், தேவனை முழு இதயமாய் விசுவாசித்து வாழ, இந்த நல்ல வாழ்க்கை வாழ விரும்புகிற பிள்ளைகளுக்கு எழுதப்படுது. எழுதிருக்கு தேவன் நேசிக்கிற பிள்ளைகள் எழுது. தேவன் நேசிக்காத பிள்ளைங்க எழுதியிருக்கு. அப்ப நேசிக்கிற பிள்ளையை நாம் எப்படி எடுத்துக்கிறோம்னா, தேவன் நான் வேசி பிள்ளை அல்ல, நான் அவர் என்னை சிட்சிக்கும் போது நான் பிழைத்து ஜீவனுள்ளவனாய் வாழ ஆவிகளின் பிதாவுக்கு அதிகமாய் நான் அடங்கி நடக்கணும். 9ஆம் வசனம். நம்முடைய பெற்றோர் கொஞ்ச காலம் நம்மளை சிக்ஷித்தாங்க, அவங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி. ஆனால் இந்த தெய்வமோ, நம்மளை அழைத்தவரோ, நமக்கோ கடைசி சொட்டு ரத்தத்தை சிறுவில் சிந்தின தெய்வமோ, உலகெல்லாம் அப்படி ஆசை இருக்கா? அப்படியெல்லாம் என்ன இருக்கா? என் ஆண்டவர் என்னை விட்டுட்டு போக வரல, என் ஆண்டவர் என்னை அழைச்சிக்கிட்டு போக வந்தவங்க என்னை திருத்தாமல் விட மாட்டாங்க, என்னை ரட்சிக்காமல் விட மாட்டாங்க. சில சமயத்தில் நான் இத்தனை வருஷங்கள் கேட்டு பிள்ளைகள்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஏன்னா தானே ஆண்டவர் பிள்ளைகளுடைய காலை ஒடிச்சினாலும் கேட்டிருக்கீங்களா நீங்கள்? பிள்ளைகள் என்ன செய்ய ரட்சியும். ஸோ நல்ல தகப்பனுடைய ஜெபம் அது. பிள்ளைகளுக்கு கால் ஒடியணும் இல்லை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னு. இந்த பொல்லாத தகப்பனை இப்படி ஜெபிச்சா நல்ல பிதா எப்படி ஜெபிக்கிறாங்க? நல்ல பிதாவை நம்ம என்னதான் வழங்கியிருக்கோம்? இந்த பொல்லாத தகப்பனை எப்படியாவது அடித்து உடச்சி கொண்டு வாங்க ஆண்டவரை, மனம் திரும்ப பண்ணுங்கன்னு ஒரு பொல்லாத தகப்பன் ஜெபித்தால், இப்படி ஊதாரியாக இருந்தால் நாளைக்கு எனக்கு சோறு போட மாட்டான், ஏதோ நான் சுயநலமெல்லாம் கூட அதில் இருக்குது. அவன் அதனால தான் பொல்லாத பிதா. இப்படியே போனால் நாளைக்கு வேலைக்கு போக மாட்டான், ஊதாரியாக போவான், என்னை கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்காது அப்படின்ற ஒரு சுயநலம் இருந்தால் கூட அவன் அப்படி நாம் ஜெபிக்கிறோம், காரியங்களை யோசிக்கிறோம். இந்த நல்ல பிதா என்ன செய்கிறார்? இவரோ நல்ல பிதாவோ, 10ஆம் வசனம் நடுவில், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே தகப்பன் பிள்ளையை சிக்ஷிக்கிறது போல சிக்ஷிக்கிறார். அது ஒரு பால சிக்ஷை. ஒரு பாலகனை தகப்பன் சிக்ஷிக்கிறது போல, ஒரு தாய் சிக்ஷிக்கிறது போல. யாரெல்லாம் தேவனால் பிறந்தமோ, நான் தேவனுடைய பிள்ளைன்னு நம்புகிறோமோ, நாம் தேவன் நம்மை நடத்துகிற விதம் பாலகரை போல, அந்த சிக்ஷையில் தான் தேவன் நம்மை நடத்துகிறார்.
இப்போல்லாம் நமக்கு அது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கஷ்டமாக தோணலாம், பிற்காலம் அதெல்லாம் புரியும்னு எழுதியிருக்கு. ஸோ தேவன் நம்ம இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கைக்கு தான் அழைச்சிருக்கார். நம்ம வந்து சேர்ந்திருக்கிற இடம் நம்மை நாமே குற்றவாளிகள் என்று ஆக்கிக் கொள்ளுகிறதுக்கல்ல, பிசாசு சொல்ற குற்றச்சாட்டை கேட்கறதுக்கல்ல, நான் ஒன்றுக்கு ஆகாதவங்கிறதுக்காக அல்ல, நம்ம ஒன்றுக்கு ஆகாதவங்க தான். என்னத்துக்கு ஆகும்? சுட்டரிக்கிறது தான் முடிவு. என்ன இருக்குது இதில்? நான் மட்டும் செடியோட இணையலைன்னா காஞ்சி உலர்ந்து எரியுண்டு போவேன், சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. அப்படிதான். ஆனால் ஆண்டவரோ இரக்கமாய் கிருபை நிறைந்தவராய் என்னில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே கிருபையினாலே என்னை ரட்சித்தாரே. என்னை ரட்சித்த ஆண்டவர் தம்முடைய மகிமுள்ள சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு என்னை கொண்டு போய் நிறுத்த அவருக்கு ஆசை இல்லை. எப்படிதான் அவரை நம்ம பார்க்குறோம் எனக்கு தெரியல. அவர் எப்போ பார்த்தாலும் நம்மளோட கோபமாயும் ஆத்திரமாயும் குற்றப்படுத்தி கொண்டோம். அதனால தான் அந்த சாட்சிகளை கூட நான் அப்படி பார்க்குறேன். அவர்கள் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க? கோ கோ, உங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறார், உதவி செய்ய வல்லவர் இருக்கிறார், தேவதூதருக்கு கைகூடாத ஒருவர் உங்களுக்கு கை கொடுத்த ஒருவர் இருக்கிறார். நாங்க அப்படி தேவதூதர்கள் சொன்னா கூட அவர்கள் சொல்லலாம், எங்களுக்கு நாங்க மனசுல தான் நினைச்சேன் கீழே தள்ளி போட்ட ஆண்டவர், எங்களுக்கு கை கூடாத ஆண்டவர், எப்படியோ சீர்கெட்டு போன பாவிகள். அப்படி எழுதியிருக்கா 1 கொரிந்தியர் 6ல். எப்படிப்பட்ட பாவமெல்லாம் எழுதியிருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இப்படிப்பட்டவர்கள் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. 10ஆம் வசனம். இதுதான். ஆனால் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்முடைய தயவுள்ள சித்தத்தினால மிகுந்த அன்பினால ஆயினும் எழுதியிருக்கு. ஆயினும்ன்ற ஒரு வார்த்தை நம்மேல் வைத்த கிருபை, தயவு, இரக்கம், அவருடைய கண்களிலே நமக்கு கிடைத்த கிருபை. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், இயேசுவின் நாமம் என்ன சொல்லுது? பாவங்களை நீக்கி நம்மை இரட்சிக்கிறவர். அந்த நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும், தேவனுடைய ஆவி என்ன சொல்லுது? நம்மளை சுத்திகரிக்குது. 1 பேதுரு 1ல் நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டவர்கள். இது எவ்வளவு பெரிய தேவனுடைய இரக்கம்! அதனாலதான் நான் சொன்னேன், இப்படிப்பட்ட மக்களாய் தேவன் நம்மை ஆக்கியிருக்கிறதுனால திரளான சாட்சிகள் சூழ்ந்து அவர்கள் நம்மை உற்சாகப்படுத்துகிறார்கள். ஓடு, பயப்படாத சகோதரி, பயப்படாத, பாரமானதை தள்ளு. என்ன பாரம்? பெரிய பாரம்னு நினைக்கிறீங்க? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நமக்கு இருக்கிற பாரம் நான் சொல்கிறோம், நம்ம பல விதங்களில் பேசலாம், கேட்டோம். ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்கிறேன். 24ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் 21ஆம் அதிகாரம் சார். ஆண்டவர் வரப்போகிறார், அப்படிதான் எழுதியிருக்கு. அந்த அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா ஆண்டவர் வரப்போகிறார். நமக்கு என்ன எச்சரிப்பு சொல்லப்படுது பாருங்க. 34ஆம் வசனம். உங்கள் இருதயங்கள், நம்ம இப்போ கேட்டோம்ல, பெருந்திண்டினாலும் வயிறே தெய்வம். பெருந்தீனின்னு என்ன? பெருந்தீனின்னு என்ன? இந்த பக்கம் வயிறை தச்சுக்கிறதா? அப்படி இல்லை. அது ஒரு ஆவல், சாப்பிடணுன்ற ஆசை. என்னதான் சார் 40-50 இட்லி சாப்பிடலாமா? இட்லி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் பிரியாணி சாப்பிடணும்னா 10 பிளேட்டு சாப்பிடலாமா? முடியாது இல்லை. அப்போ அது மேலே இருக்கிற ஆவல் பெருந்திண்டின்னா, நம்ம 10 பிளேட்டு பிரியாணி சாப்பிட்ருவோமா? 40 இட்லி சாப்பிட்ருவோமா? ஒரு 50-40 கிளாஸு பாயசம் குடிச்சிடலாமா? இல்லை. பெருந்தீனினா அதன் மேலே இருக்கிற ஒரு ஆவல், பெருந்தீனி. அது திருப்தி இல்லாதது. என்ன சாப்பிட்டாலும் திருப்தி இல்லை. நம்ம சொன்ன மாதிரி அதில் எதுலேயும் பார்த்து ஹோட்டலாக தேடி
ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியாலே திருப்தி இல்லாதது. புசிக்கிறதுனால திருப்தி ஆகிறது இல்லை, உடுத்துக்கிறதுனால திருப்தி ஆகிறது இல்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெருந்திண்டியினாலும் வெறி, பாலிய இச்சைக்குரிய வெறி, நம்ம கேட்டோம்ல, ஒரு வெறித்தன் அதுல இருக்கோ இல்லையோ, மனுஷருக்கு முன்பாக நம்ம பகட்டா காட்டுன்ற வெறித்தனம் அது. காசு இருக்க இல்லையோ, மனுஷர் நம்மளை மதிக்கணும், மனுஷர்கள் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனம் அது. நேதை கூட நம்ம கேட்டேன், தேவனை கையை பிடிச்சி முறுக்கிறது, செஞ்சுட்டு போங்க, உபவாசிக்கிறது, அதுக்காக இழுக்கிறது, அவரை பிடிச்சி கையை ஓட்டி வளைக்கிறது, இதை செய்யுங்க, என் இச்சையை நிறைவேற்ற நான் ஜெபிக்கிறேன். யாக்கோபுல அப்படித்தான் எழுது, இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால். அப்ப நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுறதுக்காக ஜெபம். அது சாப்பாடு எதுவோ ஒரு வெறித்தனம் அதுல. என்ன சொல்றாங்க, லௌகீக உலக கவலைன்னு அர்த்தம். உலக கவலை, நாளைய குறிச்சு, நாளைக்கு கவலைப்படாதீங்கன்னு சொல்றேன். வரும், இதெல்லாம் வராமல் இருக்காது. ஒருவேளை எதுவுமே கவலைப்படாதவர்கள் இங்கே நீங்கள் ஜெயிச்சிருந்தா ஸ்தோத்திரம், அது வரும். நாளை கவலை வரும், பிள்ளைகளை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, கல்யாணத்தை பற்றி, படிப்பை பற்றி, வயசான நிலையை பற்றி, நாளைக்கு சாவு இப்படின்னு அதெல்லாம் வரும். வாசலை வந்து கட்டத்தான் பார்க்கும் கவலை. நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. கவலை வரும்னு கவலைப்படாதீங்க அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இல்லைன்னா அதெல்லாம் பேசுவாங்களா ஆண்டவர்? கவலைப்படாதீங்கன்னு ஏன் சொல்லணும்? அது மனுஷருடைய வாழ்க்கையில் ஒரு இயல்பு. அதனால தான் சொல்றாங்க, ஆண்டவர் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு, பாரமானதை தள்ளணும். இதுல எல்லாமே சேரும், இந்த வெறித்தனத்துல எல்லாமே சேரும். பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையார். ஆண்டவர் வரப்போறாங்க. என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், கவலைப்படாது. என்னத்தை உடுப்போம் பார்த்துக்குவாங்க ஆண்டவர். பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம் பார்த்துக்குவோம், அதெல்லாம் தேவன் பார்த்துக்குவாங்க. நம்ம நன்றியா இருக்கோமா? பயந்து 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 கிடந்த நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மை காரியங்களை தேவன் செய்யலையா? தவிச்சுக்கிட்டு கிடந்த நமக்கு நன்றி இல்லை ஆண்டவருக்கு. மனுஷருக்கும் ஆண்டவருக்கும் நன்றி இல்லை நமக்கு. திகு 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 திகுன்னு நெருப்பு மாதிரி இருந்த இதயத்தை தேவன் இறக்கி வச்சாங்களா இல்லையா? நமக்கு தெய்வ பயமும் ஒரு நன்றி இல்லை. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்ற இருந்த நம்முடைய பாரத ஆண்டவர் இறக்கி வைக்கல, லகுவாக்கல, அப்படியே சும்மா துப்பிட்டு போறதா? தெரியல எனக்கு என்னன்னு. தேவன் கிருபை உள்ளவராய் நம்ம அழைத்து அந்த நாள் நம்ம மேல அப்படி வரக்கூடாதுன்னு சொல்ற ஆண்டவன், நான் வரப்போறேன். அந்த நாள்ல நீ இருதயத்தை பாரம் அடைஞ்சு வெறி கொண்டு லௌகீக கவலையில பயப்படாத. உன் பிள்ளைகளை தந்தவர் நான். சொல்லுங்க அப்படி, இந்த பிள்ளைகளை தந்தது நீங்க. படுத்திருக்கும் போது உங்களுக்கு யோசனை தானே இருக்கு, இது 25 வயசானா என்ன ஆகும், யார் எப்படி ஏது என்னெல்லாம், இதை தந்தவங்க நீங்க தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு படும். இதை எனக்கு பிள்ளையாய் தந்த தெய்வம் நீங்க, சர்வ வல்லமுள்ள கர்த்தர், என் தகப்ப நீங்க, எனக்கே செய்தீங்களே. பாவியா கிடந்த, துரோகியா கிடந்த, எப்படியோ கிடந்த என்னை அழைத்து ரட்சித்து செய்தீங்களே. என் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் அது நீதிமான் இல்லை, அப்படி சொல்லலை, அர்த்தத்தில் சொல்லலை. நான் உங்கள்கிட்ட தவிக்கிறேன், உங்கள்கிட்ட நிற்கிறேன்னா என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய மாட்டீங்க? பிரைஸ் லார்ட், செய்வீங்க ஆண்டவரே. நான் இளைப்பாறுதெல்லாம் தூங்குறேன். ஏன் இந்த கவலை, ஏன் இந்த பயம்? தாயின் வயிற்றில் தாங்குனீங்க, அப்படியே விட்டுருந்தா தலை செதறி போயிருந்துருப்பேன். நர்ஸு கையை விட்டுருந்தா கதை கட்டுச்சு. சும்மா அப்படி கற்பனையாக பேசுவாங்க. தாயின் வயிற்றுல அப்படி நர்ஸு விட்டுருந்தா கதை கட்டுச்சு, இப்படி போயிருந்துருப்போம், ஏதாவது ஒன்று ஆயிருந்தோம். ஆனால் தாங்குனாங்களா இல்லையா யாரையோ கொண்டு? சொல்லுங்க, நானும் அப்படிதான் நம்புறேன். தாங்குனாங்களா இல்லையா? நான் வீட்டில் பிறந்தேன்னு சொல்லுவாங்க, அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இன்னைக்கு நான் இருக்கிறேன்னா கிருபை எனக்கு தெரியும்.
தாயின் வயிற்றில் தாங்கினவங்க தலை நிறைக்கு வரைக்கும் தாங்க மாட்டாங்களா? உங்கள் வார்த்தை உண்மை ஆண்டவரே. அதிலே அதுக்கு மட்டும் தான் வானம் பூமியும் ஒளியும் என் வார்த்தை ஒளியாது. நீங்கள் சொன்ன வார்த்தை அப்படி 7 தரம் மண் குகையில் புடப்படப்பட்ட சுத்த சொல் உங்கள் வார்த்தை. நான் நம்புகிறேன் ஆண்டவரே. தாயின் வயிற்றில் தாங்குவேன்னு சொன்ன நீங்கள் தலை நிறைக்கு வரைக்கும் தாங்குவீங்க. இது என்னவா படிக்கணுமோ, இது யாரை கல்யாணம் பண்ணணுமோ, எங்கே இருக்கணும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நான் கவலைப்பட்டு என்ன செய்ய போகிறேன்? கவலைப்பட்டு கலங்கி தவிச்சுக்கிட்டு தான் நான் கடந்தேன், என்ன ஆக போகுதோன்னு. ஆனால் ஆண்டவர் எப்படி சுமையை அருமையாக இறக்கி வச்சிங்க. நல்ல தெய்வம் நீங்கள். இந்த கடன் எப்போ ஒழியும்னு நினச்சேன், எப்போ இந்த வியாதி என்ன ஆகுமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதை லெகுவாய் சுமூகமாய் நீ மாற்றி காரியங்களை பண்ணினீங்களே கர்த்தாவே. நீங்கள் நல்ல தகப்பன் இல்லையா? உங்களை நான் அவிசுவாசப்படலாமா? பெருந்திண்டினாலும் லௌகீக கவலைனாலும் வெறியினாலும் என் இருதயத்தை நான் பாரமடைய வைக்கலாமா? உங்கள் சுவிசேஷத்தை குறித்து, உங்கள் அன்பை குறித்து, உங்களை குறித்து யாருக்கும் சொல்லணுமேன்ற பாரமெல்லாம் எனக்கு எங்கே அதெல்லாம்? என் பாரமெல்லாம் இதுதானா? தேவனே, என் மேலே கிருபையாய். நான் அப்படி தான் இருக்கிறேன். எனக்கு உங்கள் ராஜ்யத்தை பற்றியோ சுவிசேஷத்தை பற்றியோ சத்தியத்தை சொல்லணும்னோ நல்லபடியாக சாட்சியாக வாழணுன்ற அக்கறையெல்லாம் ஒன்றுமே எனக்கு இல்லை ஆண்டவரே. எனக்கு அந்த பாரமெல்லாம் இல்லை. என்னுடைய பாரமெல்லாம் இந்த லௌகீக கவலையினாலும் வெறியினாலும் பெருந்தின்றுனாலும் ஆண்டவரே. நான் என்னைக்கு உங்கள் பாரத்துக்கு வருவேன்? என் மேலே கிருபையாக இருக்கும். என்னை ரட்சி. ஒரு நல்ல ஒரு தகப்பனை நான் இப்படி வைத்துக்கொண்டு நான் பரிதபிக்கிறவனா இருக்கலாமா? கூடாது ஆண்டவரே. அதை போல உங்களுக்கு துக்கம் வேற எதுவாக இருக்க முடியும்? இவ்வளவு பெரிய நல்ல ஒரு தெய்வத்தை 7 தரம் மண் குகையில புடமுடப்பட்ட சுத்த சொல்லை பேசின என் ஆண்டவராகிய இயேசுவை நான் விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறேனே, அவிசுவாசப்படுகிறேனே ஆண்டவரே. அது உங்களுக்கு எவ்வளவு மன வருத்தத்தை, துக்கத்தை, வேதனையை தரும். நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. ஆழமாய் நான் மனம் திரும்புகிறேன். நீங்கள் சீக்கிரமாய் வாங்க. என்ன எழுதியிருக்கு? 21ஆம் அதிகாரம். அது ஒரு கண்ணியை போல வரும். நாம் 36 நீங்கள் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் நம்ம தப்பிக்கணும். என்னென்னது தப்பிக்கணும்? சாதாரணமாக எடுத்துக்கணும். லௌகீக கவலை, வெறி, பெருந்தீனி. அப்படியே சாப்பிட்டுட்டு போய் எதை கிடைச்சதை தட்டு போயிட்டே இருக்கிற ஜாதி நான். இதுதான் சாப்பிடுவேன். பிள்ளைகளை எப்படி யோசிக்கிறீங்களா? இது இருந்தால் தான் சாப்பிடுவேன், இதுதான் தொட்டுக்குவேன், இது இல்லைன்னா நான் தொட்டுக்க. தப்பா சொல்ல, கடைசியாக நான் வாங்கிச்சேன் கொடுத்தான. நான் எதிரி இல்லை. கொடுக்கறதே இந்த சட்னி கொலகாரப்பாவி, நீ அதையும் கெடுக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. ஆனால் இதைத்தான் நான் சாப்பிடுவேன், இந்த ட்ரெஸ் தான் உடுத்துவேன், இந்த செப்பல் தான் போடுவேன். நான் வாலிபட்ட சில சமயத்தில் என் கொடுமையை நான் சொல்ல விரும்பலை. சொன்னால் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். என்னை போல யாரும் இங்கே இல்லை, இல்லைன்னு தான் நான் சொன்னேன். தைரியமாக சொல்கிறேன், என்னை போல யாரும் இங்கே இல்லை. தேவனை என்னை நடத்தி வந்த நல்ல தெய்வம். என்னை போல கஷ்டப்பட்ட யாரும் இல்லை. நீங்கள் அந்த தெய்வம் என்னை உணவும் உடுக்கவும் கொடுத்து நடத்துகிற நல்ல தெய்வம். அது போதும். இதைத்தான் சாப்பிடுவேன், இதைத்தான் உடுத்துவேன், இதை ஆசைப்பட முடியுமா? இதை சாப்பிடுவேன்னு, இந்த ட்ரெஸ்ஸை தான் உடுத்துவேன்னு சொல்ல முடியுமா? இப்பவும் நான் அப்படியே யோசிக்கிறேன். சொல்லக்கூடாது. இதைத்தான் உடுத்துவேன், இதைத்தான் சாப்பிடுவேன் அப்படி சொல்லலாமா? எதையாவது சரி, எதுனாலும் ரைட், ஓகே. சாப்பாடு ஒரு பிரச்சனையாக நான் உனக்கு இல்லை. எனக்கு சமைக்கணுங்கிறது உனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குதா? நான் அப்படி தான் என் ஒய்ஃபிட்ட கேட்குறேன். எனக்கு சமைக்கணுங்கிறது ஒரு பாரமாக இருக்குதா? எதை வேணாலும் போடு, பாரமே படக்கூடாது. நான் எதை வேணாலும் திங்க, ரைட். கிடைச்சா சாப்பிடுவோம், அதனால என்ன. ஆனால் நமக்கு ஒரு டிமாண்ட் இருக்கா? இதைத்தான் சாப்பிடுவேன், இதைத்தான் உடுத்துவேன். தவறு. நாம் தேவனை அறியாத அஞ்ஞானிகள். கிருபையினால் போத்தி இருக்கிறார். உடம்பு பெருசா, உடம்பு பெருசா. அதான் அப்பா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆண்டவர் சொன்னாங்க, உடலா உடையா?
ஆகாரமா ஜீவனா? இப்படியெல்லாம் நம்ம சிக்கனம் எங்கே போவோம்? நமக்கு இதுக்கெல்லாம் தப்பிக்கணும்னு சொன்னாங்க. நீங்கள் தப்பித்து மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்து, தேவனே எனக்கு ஒரு டிமாண்ட் இல்லை ஆண்டவர், இதைத்தான் சாப்பிடுவேன், இதைத்தான் உடுத்துவேன், இந்த சேலை இருந்தால் தான் கல்யாணத்துக்கு போவேன், இந்த ட்ரெஸ் இருந்தால் தான் கல்யாணத்துக்கு போவேன், கல்யாணத்துக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு இல்லை. நம்ம அப்படி இருக்க மாட்டோம், நம்ம கூட பெரிய ஆட்கள் இல்லை. பட் அது மனசு, ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துருக்கலாம், எடுக்க முடியலையே. சரி, அழுத்துக்கிட்டு ஒரு கட்டல், அழுத்துக்கிட்டு ஒரு சாப்பாடு. சொல்கிறேன், என்னை உடம்பு தான் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ வேணும் கொடுத்து வச்சுருக்கோம் ஆண்டவரே. நரகத்துக்கு தான் நான் பார்த்துறேன். பெருசாலியாக நமக்கு கிடைக்கிறதெல்லாம் ஆமென். எழுந்து நிற்கலாம். நான் எல்லாம் நமக்கு அதிகப்படி, எனக்கு அதிகப்படின்னு சொல்லுங்கள். என் ஆண்டவரே, நீங்கள் மேல் பாராட்டின அன்பு இறக்கம் அதிகப்படி. எனக்கு என்ன ஆண்டவரே இருக்குது? உங்களை நினைக்க தவறுறேனோ, உங்களை தியானிக்க தவறுறேனோ, நான் யார் என்று என்னை சிந்திக்க தவறுகிறேனோ, வரப்போகிறீர். அதற்கு தப்பி உமக்குன்பாக நிற்க என்னை பாத்திரவானாய் மாற்றும் ஆண்டவரே. மேலும் கிருபையே அவருடைய சிந்தை கொண்ட சகோதர சகோதரிகள் நம்ம எல்லாரும் ஆண்டவரை சோதரிப்போம். வாய்தர்கள் எல்லாரும் கர்த்தாவே இறக்கம்